ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூபர் சேனலிலிருந்து ரமேஷ் ராஜாவாகிய நான் இன்று இந்த வேறு பகுதி என்ன பத்மநாபன் சோலாடா சோலாடி பகுதியில் விவசாயி பத்மநாபன் அவர்களை பேட்டிக்கணும் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் இது பண்ணிகிட்ருக்கீங்க இந்த விவசாயம்? கிட்டத்தட்ட 25 வருஷம் பண்ணிகிட்ருக்கிறேன். 25 வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? இப்போது கொஞ்சம் கிழங்கு கேரட்டு, இதுக்கு மேலே கொஞ்சம் பூண்டு போட போகிறேன். பூண்டு போட போகிறீங்களா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் விலை இருக்குங்களா? இந்த வருஷம் கொஞ்சம் பூண்டு கிண்டெல்லாம் ரொம்ப அடிங்க. இப்போ காட்டுக்கெல்லாம் கொஞ்சம் விலை இருக்கிறத கேள்விப்பட்டேன். கொஞ்சம் விலை இருக்குது, ஆனால் கொஞ்சம் டச்சு கிச்செல்லாம் வந்துட்டு அழுகல் கொஞ்சம் வந்துருக்கு. அப்படியா? நேற்று விசாரித்த வரைக்கும் காட்டுக்கு ஒரு 50-60 ரேட் இருக்குன்றாங்க சொல்லி கூடல. இங்கே 30, 35, 40க்கு வாங்குறாங்க தோட்டத்தில். தோட்டத்தில் அந்த விலை இருக்கா? தோட்டத்தில் இந்த ரேட்டுக்கு விற்றவங்களுக்கு ஏறக்குறைய பரவாயில்லையா? இந்த அளவுக்கு விற்றா போதுங்க, அவன் நட்டம் ஏற்படாது. நட்டம் வராது. இப்போ தண்ணி வசதியில் எப்படிங்க பத்மநாபன்? தண்ணி போரில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. போர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போ பிரச்சனை இல்லை, தண்ணி எப்பவுமே கிடைக்குமா? தண்ணி கிடைக்கும். சரி, உங்களுக்கு ஓய்வுன்னு சொல்லி எப்போ வாரத்தில்? ஓய்வுன்னு கிடையாதுங்க. கிடையாது. இப்போ எப்போது விவசாயம் பண்ணிட்டு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க உங்க கூட? நம்ம கூடக்கு ஒரு 5-6 பேர் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. பெர்மனெண்ட் ஆளுங்க இருக்காங்களா? பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதெல்லாம் நம்ம தேவைக்கு கூப்பிட்டு வாங்க. அப்படியே. சரி, கடைசி ஒரு கேள்வி. இதை நீங்கள் வெளியே மார்க்கெட்டுக்கு கொண்டு போவீங்களா இல்லை அங்கேருந்து புரோக்கர்ஸ் இங்கே வந்து வாங்குவாங்களா? அதாவது வந்துட்டு கேரட்டானா இங்கே வந்து வாங்கிக்குவாங்க. நம்ம கீழே கொண்டு போனால் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ரேட் விற்கிறதுனால இங்கே வியாபாரிகளுக்கு கொடுத்துட்றோம். காய்கறிலாம் டெய்லி மார்க்கெட்டு. மற்றபடி கிழங்கு பூண்டெல்லாம் கீழே மேட்டுப்பாளையம் சந்தைக்கு கொண்டு போகிறீங்க. அது டெய்லி மார்க்கெட்டு. அது வாரத்தில் ஒரு நாள் பூண்டுக்கு கிழங்கு ரெகுலர் இருக்குங்க. சரி பத்மநாபன், உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் விசாரிச்சதுக்கு உங்களுக்கு பெரிய விவசாயம் சொன்னீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.